ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே, இப்படி வார்த்தைகளை தியானிக்கின்ற போது இந்த வார்த்தைகளிலிருந்து வருகின்ற வல்லமையும் ஆற்றலும் எங்கள் ஒவ்வொருவரையும் சுமை சுமந்து சோர்ந்து போயிருக்கிற எங்களுடைய உள்ளங்களை பலப்படுத்தத்தக்கதாக, எங்களுடைய பாரமான சூழ்நிலைகளை ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்கின்ற போது அதிலிருந்து விடுதலை பெறத்தக்கதாக ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு துணை செய்வீராக. இப்படி அமர்ந்த மெல்லிய சத்தம் எங்களுடைய செவிகளில் துணிக்க எங்களை அர்ப்பணிக்கின்றோம். எங்களோடு கூட பேசும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறை மக்களே, ஆண்டவரும் சிலுவையின் மூலமாய் நம்மை மீட்டுக் கொண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரிலே இந்த மார்ச் மாதத்தின் முதல் நாள் திருவிருந்து வழிபாட்டிலே பங்கு பெறுகின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் அவருடைய திருமைந்தனாம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம்மை ஆற்றல் படுத்தி நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துகிற தூய ஆவியரிடத்திலிருந்து வருகின்ற அருளும் அமைதியும் நம் அனைவரையும் ஆளுகை செய்வதாக. நெடுந்தூர பயணத்தை மேற்கொள்ளுகின்றவர்கள் சுமைதாங்கி கல் என்கின்ற ஒரு கல்லை சந்தித்திருப்பார்கள். கிராமப்புறங்களிலே இன்றைக்கும் அந்த சுமைதாங்கி கல் அடையாளமாக பல இடங்களில் இருக்கின்றதை காண முடியும். சுமை சுமந்து செல்லுகின்றவர்களுடைய சுமைகளை சற்று இறக்கி வைத்து அதிலிருந்து சற்று இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து பயணத்தை மேற்கொள்வதற்கு உதவியாக இந்த சுமை தாங்கி கல் ஆங்காங்கே இருக்கின்றதை இன்றைக்கும் அடையாள சின்னமாக நாம் காண முடியும். இந்த சுமை தாங்கி கல்லுடைய பணி அல்லது அதனுடைய தாற்பயம் என்னவென்று சொன்னால், சுமை சுமந்து சோர்ந்து போய் வருகின்றவர்களுடைய சுமைகளை ஏற்றுக்கொண்டு அந்த சுமைகளை சற்று நேரம் தான் சுமந்து கொண்டு மறுபடியும் அவர்கள் பயணத்தை தொடர்கின்ற போது அந்த சுமைகளை அவர்களிடத்திலே கொடுத்து அனுப்புகின்ற ஒரு பணி. இந்த சுமையை வாங்கி வைப்பதன் மூலமாக அல்லது இந்த சுமையை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக சுமைதாங்கி கல்லுக்கு எந்த விதத்திலேயும் சோர்வு ஏற்பட போவதில்லை, அல்லது அதற்கு எந்த விதமான வலியையும் அது சந்திக்கப் போவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு வடிவமைப்பில் தான் இந்த சுமைதாங்கி கல் சுமைகளை ஏற்றுக்கொள்ளுகின்ற பணியை செய்கின்றது. ஆனால் சுமைகளை சுமந்து வருகின்றவர்கள் அந்த கல்லிலே சுமைகளை இறக்கி வைக்கின்ற போது தங்களுடைய பாரத்திலிருந்து விடுதலை பெறுகின்றார்கள். தங்களுடைய சுமைகளிலிருந்து சற்று இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளுகின்றார்கள். சற்று நேரம் இளைப்பாறுவதற்கு, ஓய்வு பெறுவதற்கு, தங்களுடைய சுமைகளை அந்த சுமைதாங்கி கல்லிலே சுமத்தி விட்டு இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வதற்கு அல்லது ஒரு புதிய பலனை ரெஃப்ரெஷ் பண்ணி கொண்டு அதற்கு பிற்பாடு தங்களுடைய சுமைகளை சுமந்து செல்வதற்கு அவர்கள் அந்த இடத்திலே சுமைதாங்கி கல்லை பயன்படுத்துகின்றார்கள். ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு சிந்தனையின் மையம். அதனுடைய திருமறை பாடங்களைத்தான் இன்றைக்கு நாம் படிக்க கேட்டோம். திருவார்த்தைகளையும் நாம் இணைந்து சொல்லியிருக்கிறோம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க ஓர் அழைப்பு. கால் டு ஷோல்டர் ஈச் அதர்ஸ் பர்டன்ஸ். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கின்ற ஒரு சுமை தாங்கியாக இன்றைக்கு நாம் வாழ வேண்டும் என்பது ஆண்டவர் இன்றைக்கு நம்ம இடத்துல இந்த தவ காலத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு அழைப்பாக அமைந்திருக்கின்றது. திருவிருந்து வழிபாட்டிலே நாம் பங்கு பெறுகின்றோம். இந்த திருவிருந்து வழிபாட்டிலே
பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் ஏறெடுத்திருக்கின்றோம். இந்த பாவ அறிக்கை ஜெபத்தை ஏறெடுத்த பிற்பாடு பலிபீடத்திலிருந்து ஆயர் சொல்லுகின்ற திருவார்த்தைகளை நாம் கேட்டு அதற்கு பிற்பாடு பாவ மன்னிப்பின் உறுதியை பெற்றுக்கொள்ளுகிறோம். எத்தனை பேர் அந்த திருவார்த்தைகளை நினைவில் வைத்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஞாபகம் இருக்குதா? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமிழத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற அருள் நிறைந்த வார்த்தைகளை கேளுங்கள் அப்படின்னு சொல்லுகின்ற போது முதலாவது சொல்லப்படுகின்ற வார்த்தை என்னது? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பொது மொழிபெயர்ப்பிலே மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, என்னிடத்தில் வாருங்கள். எப்பொழுது இந்த வார்த்தை வழிபாட்டிலே பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், பாவத்தை நாம் அறிக்கை செய்து ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய பாவ பாரத்தை இறக்கி வைக்கின்ற போது ஆண்டவர் நமக்கு பிரதிபலியாக சொல்லுகின்ற வார்த்தை, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். உங்களுடைய சுமைகளை, பாவத்தின் மூலமாய் நீங்கள் சுமந்து சோர்ந்திருக்கின்ற அந்த சுமைகளை என்னிடத்திலே இறக்கி வையுங்கள். இன்றைக்கு பாவ பாரம் நம்மை அழுத்தி இருக்கின்றது. ஆகவே திருவிருந்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கையிடுகின்ற போது அந்த சுமைகளை இறக்கி வைக்கின்ற ஒரு இடமாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய கரங்களை நீட்டி நம்மை அழைக்கின்றதை பார்க்கின்றோம். சிலுவை பாடுகளை தியானித்து கொண்டிருக்கிற இந்த தவ காலங்களிலே பெரும் சுமையோடு, பாடுகளோடு, கவலையோடு, மன அழுத்தத்தோடு, வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய சுமைகளை ஏற்றுக்கொள்ளுகின்ற சுமை தாங்கியாக ஆண்டவர் இயேசு தன்னை அடையாளப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் இந்த தவ காலத்திலே புரிந்து கொண்டவர்களாய் நம்முடைய வாழ்வை மறு அர்ப்பணம் செய்ய, நம்முடைய சுமைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கு ஒருவர் இருக்கின்றார் என்கின்ற புரிந்து கொள்ளுதலோடு நம்முடைய பற்றுறுதி பயணத்தை தொடருவதற்கு ஆண்டவர் இந்த தவ காலங்களிலே நம்மை அழைக்கின்றார். நாம் படிக்க கேட்ட முதல் திருமறை பகுதியை எடுத்துக்கொள்வோம். 2 சாமுவேலின் புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரத்தில் காணப்படுகின்றதான ஒரு நிகழ்வு. தாவீது அரசன் செய்த ஒரு மாபெரும் செயல்பாடு இந்த முதல் திருமறை பகுதியிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பகுதியிலே நாம் படிக்கின்ற போது யோனத்தான் அவனுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு சூழல், அதன் மூலமாய் பாதிக்கப்பட்ட ஒரு மகன், அவன்தான் மேவிபோசேத்து. இந்த மேவிபோசேத்து 2 கால்களும் முடமான சூழ்நிலையிலே முடங்கி கிடந்த ஒரு வாழ்க்கையை தன்னுடைய வாழ்வியல் ஆக்கி கொண்டிருக்கின்ற ஒரு நிலை. 2 காலும் ஊனப்பட்டிருக்கின்றது. அதற்கு ஒரு வரலாறை சொல்லுவார்கள். சுமந்து கொண்டு போன போது சிறு குழந்தையிலேயே தடுமாறி விழுந்து கால்கள் 2ம் ஊனமாக்கி போனதாக வரலாறு சொல்வார்கள். ஆனால் இவனுடைய இன்றைய நிலைப்பாடு முடமாகி போன ஒரு நிலைமை. இந்த முடமாகி போன மேவிபோசேத்து அன்றைய காலகட்டத்திலே சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டவன். காரணம் என்னவென்று சொன்னால், உடல் ஊனமானவர்களை அந்த நாட்களிலே வீட்டிலே சாபமாக கருதுவார்கள். இவன் ஒரு சபிக்கப்பட்டவன், ஆகவே இவனுடைய உடல் ஊனம் அடைந்திருக்கின்றது அல்லது கால்கள் முடமாகி இருக்கின்றது என்று சொல்லி இவன் ஒரு சாபத்திற்குட்பட்டவன் என்கின்ற ஒரு நிலைமையிலே
இந்த மேவிபோசேத்து சபிக்கப்பட்டவனாய் அந்த குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஒரு மனிதனாகவே உடல் ஊனமற்றவர்களை மதிக்க மாட்டார்கள். அது மாத்திரமல்ல, பாவிகளாக இவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டவர்கள். காரணம், இவர்களுடைய உடல் ஊனமடைந்து விட்டது. அவர்கள் ஏதோ ஒரு பாவம் செய்திருக்கிறார்கள், ஆகவே இவர்களுடைய உடல் ஊனமடைந்திருக்கிறது என்று ஒரு பாவி என்கின்ற பட்டத்தை கட்டி இவர்களை சாபத்திற்கு உட்படுத்தி முடங்கி போக வைக்கின்ற, மனிதனாக மதிக்காத ஒரு சூழ்நிலை. இவனுடைய பின்புலம் ஒரு அரச குலத்தின் வாரிசுதான். ஆனால் இந்த அரச குலத்தின் வாரிசு சபிக்கப்பட்டிருக்கின்றான், பாவியாக்கப்பட்டிருக்கின்றான். மனிதனாக மதிக்கப்படாத ஒரு சூழ்நிலையிலே இவன் ஒரு பெரும் சுமையாக அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு. அந்த இடம் 4ஆம் வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவன் எங்கே என்று ராஜா கேட்டபோது, இதோ அவன் லோதேபாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான். அப்பொழுது தாவீது ராஜா அவர்களை லோதேபாரில் இருக்கிற அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். இந்த லோதேபார் என்கின்ற இடம், லோ தபார் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடம் நத்திங் என்று பொருள்படுகின்றது. ஒரு வெறுமையான இடம், ஒன்றுமில்லாத ஒரு இடம். அதுதான் த லோ தபார். நோ வேர்ட் ஃபார் நத்திங் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக அமைந்திருக்கிறது, இந்த லோ தபாருடைய பொருள். ஆக ஒன்றுமில்லாமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சபிக்கப்பட்ட பாவியான மனிதன் தான் மேவிபோசேத். ஒரு அரச குல வாரிசு தான். ஆனால் இவனுடைய ஊனத்தின் அடிப்படையிலே இவனுடைய வாழ்வு ஒரு ஒன்றுமில்லாமையிலே பயணிக்கின்றதாக, அல்லது வெறுமையை நோக்கிய வாழ்வாக, இவனுக்கென்று எதிர்காலம் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே இவன் அந்த லோ தபாரிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். உடல் ஊனம் ஒரு புறம், இந்த லோ தபார் மூலமாக மன ஊனம் மறுபுறம். ஆக உடல் ஊனம் ஒரு புறத்திலே இவனை முடக்கி வைத்திருக்கிறது என்று சொன்னால், ஒரு வெறுமை, ஒரு இல்லாமை, ஒரு பாவி, ஒரு சாபம் என்கின்ற சூழ்நிலையிலே ஒரு மன ஊனத்தை இந்த மேவிபோசேத்திற்கு கொடுத்து அவனை முடக்கி வைத்திருக்கின்றார்கள். இந்த மேவிபோசேத்திற்குத்தான், இந்த ஒன்றுமில்லாமையிலே இந்த லோ தபாரிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மேவிபோசேத்திற்குத்தான் அழைப்பு வருகின்றது. யாரிடத்திலிருந்து? அரசனிடத்திலிருந்து. ராஜா அவனை அழைக்கின்றான். தாவீது மேவிபோசேத்தே என்று சொல்ல போது அவன் இதோ அடியேன் என்று சொல்லுகின்றான். 7ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே. சுமை சுமந்து சோர்ந்து போயிருக்கிற மேவிபோசேத்தே, சாபத்திற்குட்பட்டிருக்கின்ற மேவிபோசேத்தே, மனிதனாக அடையாளப்படுத்தப்பட முடியாத சூழ்நிலையிலே வெறுமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மேவிபோசேத்தே, நீ பயப்படாதே. உன்னுடைய வாழ்க்கை முடங்கி போயிருக்கிறது. உடல் ஊனம், மன ஊனம் என்று சொல்லி உன்னுடைய வாழ்க்கை முடங்கி போயிருக்கிறது. நீ பயப்படாதே, உனக்கென்று ஒரு எதிர்காலம் இருக்கின்றது என்று சொல்லி, நீ உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய். ராஜ விருந்து அல்லது ராஜாவோடு சமமாய் அமர்ந்து கொள்ளுகின்ற ஒரு ஆசனத்தின் சூழ்நிலையை உனக்கு கொடுப்பேன், நீ பயப்படாதே என்று சொல்லி இந்த மேவிபோசேத்திற்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கின்றார். ஒரு நல்ல எதிர்காலத்தை திட்டமிடுகின்றார் இந்த தாவீது ராஜா. அப்பொழுது மேவிபோசேத்து சொல்லுகின்றான், நான் யாரு தெரியுமா? நான் ஒரு செத்த நாய். நாயவே மதிக்க மாட்டோம், கல்லவிட்டு அடிப்போம். ஆனா செத்த நாயை திரும்பி கூட பார்க்க மாட்டோம், அது நாரும். மேவிபோசேத் அப்படி சொல்லுகிறான், நான் ஒரு செத்த நாயை போல இருக்கிறேன். என்னைய ராஜாவினுடைய விருந்திற்கு, ராஜ ஆசனத்திற்கு என்னை அழைக்கின்றே என்று சொல்லி
சுமை சுமந்து சோர்ந்து போயிருந்த, வருத்தப்பட்டு பாரம் சுமந்திருந்த, பாவியாக அடையாளப்படுத்தப்பட்டு சபிக்கப்பட்டிருந்த மேவிபோசேத்து ஒரு புதிய எதிர்காலத்தை பெற்றுக் கொள்ளுகின்றான். ஒரு புதிய மறு வாழ்வை பெற்றுக் கொள்ளுகின்றான். இழந்து போன மதிப்பீடு, கை நழுவி போன வாழ்க்கை மறு கட்டுமானத்திற்குள்ளாய் கடந்து வருகின்றது. அவனுடைய சுமையை சுமப்பதற்கு, அவனுடைய சுமையை ஏற்றுக்கொள்வதற்கு அரசனே முன் வருகின்றான். இவனுடைய சுமை லகுவாக்கப்படுகின்றது. தவ காலத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து வழிபாட்டிலே பங்கு பெறுகின்ற அன்பு திருச்சபையே, சோர்ந்து போன உள்ளத்தோடு கூட, சுமை சுமந்து கடின பாடுகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமையிலே நாம் பயணத்தை மேற்கொண்டிருக்கலாம். நம்முடைய விசுவாசம் உருக்குலைந்து போன சூழ்நிலையிலே, விசுவாசம் சீர்குலைந்து போன சூழ்நிலையிலே, ஒருவேளை நம்முடைய வாழ்வு மறுக்கப்பட்ட நிலைமையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நமக்கென்று ஒரு எதிர்காலத்தை ஆண்டவர் திட்டமிட்டிருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். மேவிபோசேத்திற்கு மறுவாழ்வு கொடுத்த ஆண்டவர் சிலுவையின் மூலமாய் நம் ஒவ்வொருவருக்கும் புதிய வாழ்வை கொடுப்பதற்கு, அர்த்தமுள்ள எதிர்காலத்தை தருவதற்கு ஆற்றல் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். அந்த ஆண்டவர்தான் நற்கருணையின் வடிவிலே நம்மை சந்திக்கும்படியாய் இந்த திருவிருந்து வழிபாட்டிலே நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கின்றார். வெறுமை, தனிமை, முடங்கி போன சூழ்நிலை, இயலாமை, இல்லாமை, பலவிதங்களிலே சோர்ந்து போயிருக்கின்றோம். பலவிதங்களிலே மன அழுத்தத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பலவிதங்களிலே நமக்கென்று எதிர்காலம் இல்லையே என்று சொல்லி கண்ணீர் வடித்த நாட்கள் உண்டு, ஏங்கி தவித்த நாட்கள் உண்டு. என்னுடைய கஷ்டத்தை பகிர்ந்து கொள்வதற்கு ஆள் இல்லையே, என்னுடைய சுமையை ஏற்றுக்கொள்வதற்கு ஆள் இல்லையே என்று சொல்லி வெந்து நொந்து நொறுங்கி போன நாட்கள் உண்டு. ஆனால் சிலுவையின் நிழல் நம்மை அரவணைக்கின்றதை மறந்து போக வேண்டாம். இந்த சிலுவையின் நிழலிலே தஞ்சம் புகுகின்ற போது ஆண்டவர் ஒரு புது வாழ்வை நமக்கென்று வைத்திருக்கின்றதை இந்த தவ காலத்திலே புரிந்து கொண்டவர்களாய் நம்முடைய பற்றுறுதி பயணத்தை தொடர்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். நாம் படிக்க கேட்ட நற்செய்தி வாசகம் அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. மார்க்கு நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்க கேட்ட கப்பர் நகூமிலே நடைபெற்ற முடக்குவாதத்தின் மூலமாய் பாதிக்கப்பட்ட மனிதனுடைய விடுதலையின் நிகழ்வு. திமிர்வாதக்காரன் என்று அழைக்கப்படுகின்ற இந்த முடக்குவாதமுற்ற மனிதன், இவனுடைய வாழ்வு முடங்கி போன ஒரு சூழ்நிலை தான். மேவிபோசேத்து 2 கால்களும் இல்லாமல் ஊனமாய் முடங்கி போய் கிடந்தான். இந்த மனிதன் திமிர்வாதம் என்கின்ற ஒரு நோயினாலே பாதிக்கப்பட்டு முடங்கி போய் கிடக்கின்றான். வாழ்வு மறுக்கப்பட்ட நிலைமையிலே இவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றதை பார்க்கின்றோம். 4 நண்பர்கள் ஒன்று சேருகின்றார்கள். இந்த திமிர்வாதக்காரன் என்று அழைக்கப்படுகின்ற இந்த முடக்குவாதமற்ற மனிதனுடைய வாழ்விலே அவர்கள் இடைப்படுகின்றார்கள். ஒருவேளை இவர்களுடைய செயல் அங்கே ஒரு அர்த்தத்தை விளைவிக்க கூடியதாக அமைகின்றது. இந்த பகுதி நமக்கு நன்கு பரிச்சயமான ஒரு பகுதி. இந்த 4 பேரும் அந்த மனிதனுடைய சுமையை சுமப்பதற்கு ஒரு நம்பிக்கையின் செயல்பாட்டை செயல்படுத்துகின்றார்கள். இந்த நம்பிக்கையின் செயலானது ஒரு நம்பிக்கையின் வெளிப்பாடாக அங்கே உருவெடுக்கின்றது. The faith in action, நம்பிக்கையின் செயல். அது ஃபெய்த்தின் எக்ஸ்பிரஷனாக, நம்பிக்கையின் வெளிப்பாடாக உருவெடுக்கின்றது. அவர்கள் பேசுவது மாத்திரமல்ல, செயல்படுகின்றார்கள். இந்த செயல்தான் அந்த திமிர்வாதக்காரனுடைய சுமையை இவர்கள் ஏற்றுக்கொண்டு எங்கே விடுதலையோ அந்த விடுதலைக்கு நேராக வழிநடத்துகின்ற ஒரு செயலாக, ஒரு பணியாக அமைந்தது. இயேசு ஒரு வீட்டிலே இருக்கின்றார். அந்த வீட்டிலே பெரிய கூட்டம். ஆக இயேசு விடுதலையாளர், முடக்குவாதமுற்ற மனிதன் ஒரு சுமை சுமந்து சோர்ந்து இருக்கின்றவன்.
இந்த இயேசுவுக்கும் இந்த முடக்குவாதமுற்ற மனிதனுக்கும் இடைப்பட்ட இந்த 4 பெயருடைய ஃபெய்த் இன் ஆக்ஷன், ஃபெய்த் இன் எக்ஸ்பிரஷன் அங்கே அந்த மனிதனுடைய சுமையை மாற்றுகின்றது. கதவு இருக்கின்றது, கூரை இருக்கின்றது, மக்கள் கூட்டம் இருக்கின்றது. இந்த ஃபெய்த் இன் ஆக்ஷன்ல இது எதுவுமே அந்த 4 பேருடைய கண்களிலேயும் தடையா இல்லை. ஒரு தடையா அவங்க அதை நினைக்கவே இல்லை. ஒருவேளை கதவு வழியா போகணும், ஆனா அவங்க என்ன செய்யறாங்க? கூரையை பிரித்து கொண்டு உள்ளே இறங்குகிறார்கள். கூட்டம் என்ன செய்யும், கூட்டம் எப்படி செயல்படும் என்பதை பற்றி அவர்களுக்கு தங்களுடைய செயல்பாட்டை அங்கே வலியுறுத்துகின்றார்கள். ஆக பிறர் சுமையை சுமக்கும் நம்பிக்கை அனைத்து தடைகளையும் தகர்த்தெறிகின்றது. கூட்டம் விலகுகின்றது, கூரை விலகுகின்றது. இந்த மனிதன் இயேசுவை சந்திக்கும்படியான வாய்ப்பு ஏற்படுத்தப்படுகின்றது. ஆண்டவர் அவனுக்கு விடுதலை தருகின்றார். சுமை சுமந்து சோர்ந்து போயிருந்த அந்த மனிதனுடைய வாழ்விலே ஆண்டவருடைய விடுதலை அன்றைக்கு பிரகடனப்படுத்தப்படுகின்றது. இந்த மனிதனுடைய சுமையை இன்னொருவர் ஏற்றுக்கொள்ளுகின்ற போது, இந்த மனிதனுடைய பாரத்தை இன்னொருவர் கண்ணுறுகின்ற போது ஒரு விடுதலையின் சூழ்நிலை அங்கே வருகின்றது. அந்த சுமை தாங்கியாகத்தான் கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை அடையாளப்படுத்துகின்றார். உன்னுடைய சுமையை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரமாணம். இந்த சுமையை நான் தாங்கிக் கொள்ளுகிறேன் என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்த ஒரு மிகப்பெரிய தீர்மானம். இந்த சுமைக்கு நான் சுமை தாங்கியாக என்னை அர்ப்பணிக்கிறேன் என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்கு கொடுத்த விடுதலையின் அச்சாரம். ஆண்டவர் அந்த முடக்குவாதமுற்ற மனிதனுடைய சூழலை பார்க்கிறார். இவனுடைய முடக்குவாதத்தின் காரணம் என்ன என்பதை ஆண்டவர் கண்ணுறுகின்றார். ஒரு பாவத்தின் சூழ்நிலை இவனை முடக்கி வைத்திருக்கின்றதை உணர்கின்றார். ஆகவே அவனை தொட்டு சுகப்படுத்துவதை விட, வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்துவதை விட, அவனுடைய பாவங்களை அவனுக்கு மன்னித்து, ஆண்டவர் சொன்ன ஒரு வசனம், வார்த்தை அதுதான். திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னவுடனே அங்கே விமர்சனம் இருக்கிறது. இங்கே நமக்கு விமர்சனத்திற்கு வேலை இல்லை. ஆனால் பாவங்களை மன்னிக்கின்ற அதிகாரத்தை படைத்த ஆண்டவர் அந்த பாவத்தை மன்னித்த போது, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன். மேற்கூரை வழியாக இறங்கினவன் வாசல் வழியாக வெளியேறுகின்றான். ஆக பாவ மன்னிப்பு என்பது ஒரு புதிய வாசலை திறந்து கொடுக்கின்றது. இது நாள் வரைக்கும் வாழ்ந்த வாழ்வில் இருந்து ஒரு புதிய விடுதலையை அடையாளப்படுத்துகின்றது. பாவ மன்னிப்பின் உறுதிப்பாட்டிலே அவன் அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற போது, உள்வாங்குகின்ற போது, அவனுடைய முடங்கி கிடந்த வாழ்விலே ஒரு புதிய திறப்பின் வாசலை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். இந்த ஆண்டவர் தான் நற்கருணையின் வடிவிலே நம்மை சந்திப்பதற்கு ஆற்றல் உள்ளவராய், நற்கருணையின் மூலமாய் நமக்கு புது வாழ்வை கொடுப்பதற்குரிய வல்லமையை வெளிப்படுத்துகின்றவராய், தன்னை நமக்காக ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தவர் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். இந்த ஆண்டவருடைய ஆற்றல் இன்றைக்கும் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கின்றதை நாம் இந்த தவ காலத்திலே திருவிருந்தின் வழியாக நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே 24ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர் என்று சொன்னால், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார், அவருடைய தழும்புகள் நம்மை குணமாக்குகிறது என்று சொன்னால், நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே கடவுள் வெளிப்படுத்தின அந்த அன்பு இன்றைக்கு நாம் சுமையற்றவர்களாய் வாழும்படி, நம்முடைய சுமையை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் நமக்காக
பலியாகி இருக்கிறார் என்பதை உணரும்படி நாம் இந்த தவ காலத்தில் நம்மை மறு அர்ப்பணம் செய்ய ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஒருவேளை சிலுவை நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற இடம். ஒருவேளை இந்த சிலுவையின் மூலமாய் ஒரு மீட்பின் பிரமாணம் நமக்கு கொடுக்கப்படுகின்றதை, ஒரு மீட்பின் அச்சாரம் நமக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கின்றதை நாம் உணர்கின்ற இடம்தான் சிலுவை. இந்த மார்ச் மாதத்திலே மீட்பை நோக்கிய பயணத்திற்குள்ளாக பயணிக்கும்படி ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். இலக்கை நோக்கிய பயணத்திலே நாம் கடந்த மாதத்தில் மனம் திரும்புதலை நோக்கி பயணித்தோம். இந்த மார்ச் மாதத்திலே நம்மை மீட்பை நோக்கி ஆண்டவர் பயணிக்கும்படி அழைத்திருக்கின்றார். ஒருவேளை இந்த மீட்பை நோக்கிய பயணத்திலே நாம் முடங்கி கிடக்கின்ற நம்முடைய முடக்கங்கள், நாம் எழ முடியாதபடி நாம் வீழ்ந்து கொண்டிருக்கின்ற அனுபவங்களை ஆண்டவர் மாற்றி அமைக்கின்றார் என்பதை, ஒரு புதிய வாசலை நமக்கு தருகிறார் என்பதை, ஒரு புதிய மேன்மையை ஆண்டவர் நமக்கு தருகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். மேவி பேசுத்தோட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இந்த திமிர்வாதக்காரனுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நடக்க முடியாது என்ற காரியங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில நடந்தது உண்மை. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மீட்பை நோக்கிய பயணத்தை தொடங்கி இருக்கிற இந்த மார்ச் மாதத்தின் முதல் நாளிலே எது நம்முடைய வாழ்க்கையிலே நடக்காது என்று சொல்லி முடங்கி போய் கிடக்கின்றதோ, எது இனிமேல் நடக்காது என்று சொல்லி முடங்கி போனதை நாம் நினைத்து நொந்து வெந்து கொண்டிருக்கிறோமோ, அந்த நடக்காது என்கின்ற காரியம் மேவிபோசேத்திற்கு நடந்தது உண்மை என்றால், திமிர்வாதக்காரனுக்கு நடந்தது உண்மை என்றால், இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலும் அது நடக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு பலிபீடத்திலே முழங்கால் படியிடுவோம் என்று சொன்னால், ஒரு புதிய வாசலை திமிர்வாதக்காரனுக்கு கொடுத்த ஆண்டவர், ராஜ விருந்தை மேவிபோசேத்திற்கு கொடுத்த ஆண்டவர், இந்த பலி விருந்தின் மூலமாக நமக்கும் அப்படிப்பட்ட நன்மையான எதிர்காலத்தை நிறைவாய் கட்டளையிட்டு தருவார் என்பதிலே சந்தேகமில்லை. அந்த ஆண்டவருடைய சரீரமும் இரத்தமும் தான் நற்கருணையின் மூலமாய் இன்றைக்கு நம்மை சந்திக்கின்றது. மேவிபோசேத்திற்கு அவனுடைய சுமைகளை சுமப்பதற்கு தாவீதை ஏற்படுத்தின ஆண்டவர், இந்த திமிர்வாதக்காரனுடைய பாவங்களை மன்னித்து புது வாழ்வை கொடுத்த ஆண்டவர், இன்றைக்கு நமக்காக கல்வாரி சிலுவையிலே பேதுரு சொன்னதைப் போல நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே அவர் ஏற்றுக்கொண்டதன் மூலமாய் அவருடைய தழும்புகள் நம்மை குணமாக்குகிறது என்கின்ற நம்பிக்கையோடு இன்றைக்கு பலிபீடத்திலே இந்த திருப்பந்தியிலே நாம் பங்கு பெறுவோம் என்று சொன்னால், மீட்பை நோக்கிய பயணத்திலே நாம் வெற்றி பெறுவோம். இந்த தவ காலத்திலே நம்முடைய சிந்தனைகள் உறுதிப்படும். நம்முடைய சுமைகளை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஆண்டவர் இந்த கல்வாரி சிலுவையிலே நமக்காக தியாக பலியாய் தன்னை அர்ப்பணித்து இருக்கிறார் என்கின்ற புரிந்து கொள்ளுதலோடு கூட அவருடைய திருக்கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். சிலுவையின் நிழலிலே தஞ்சம் புக ஆண்டவர் நமக்கு அருள் தருவாராக. தலைகளை தாழ்த்துவோம். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை மறு அர்ப்பணம் செய்வோம். பாவ பாரம் நம்மை அழுத்துகின்றது உண்மை. நம்முடைய வாழ்வு தளர்ந்து போயிருப்பது உண்மை. ஆனால் சிலுவையின் நிழல் நம்மை அரவணைப்பதை நாம் மறுக்க முடியாது. சிலுவையின் நிழலிலே நாம் புது வாழ்வை பெற்றுக்கொள்ளுகின்றோம் என்பது மறுக்க முடியாத உண்மை. திமிர்வாதக்காரனுடைய பாவங்களை மன்னித்த ஆண்டவர், அவனுடைய எதிர்காலத்திற்கு ஒரு புதிய வாசலை திறந்து கொடுத்த ஆண்டவர், இன்றைக்கும் நமக்காக கல்வாரி சிலுவையின் மூலமாய் ஒரு புதிய வாசலை தருகின்றார் என்கின்ற நம்பிக்கையோடு அவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணித்தவர்களாய் அவரை நோக்கி பார்ப்போம். பாவ பார சுமையதால் சோர்ந்து தளர்ந்த என் ஜீவியமே, பாவ பார சுமையதால் சோர்ந்து தளர்ந்த என் ஜீவியமே, சிலுவையண்டை வந்ததினா சிறந்த சந்தோஷம் கண்டதினா, இளைப்படையாது மேலோகா
இளைப்படையாது மேலோகா ஏகுவின் பரந்தே வேகா சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திழை பாரிடுவே சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவே சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில் ஆத்துமனேசரின் அருகில் ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில் சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவே சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவே. ஆமாண்டவரே, பாவ பார சுமையால் சோர்ந்து போய் தவ காலத்திலே எங்களுடைய சுமைகளை சுமப்பதற்கு கல்வாரி சிலுவையின் நிழலிலே வந்து நிற்கிறோம் சுவாமி. இன்றைக்கும் அந்த நம்பிக்கையோடு பலிபீடத்தில் நாங்கள் முழங்கால் படியிடுகின்ற போது நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த விடுதலை அன்றைக்கு மேவிபோசேத்திற்கும் திமிர்வாதக்காரனுக்கும் கொடுத்த அந்த உண்மையான விடுதலையைப் போல எங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த சிலுவையின் நிழலிலே தஞ்சம் புகும்படியாய் இன்றைக்கு உம்முடைய திருப்பாத தண்டையிலே நாங்கள் திருவிருந்திலே பங்கு பெறுகின்ற போது ஒரு உண்மையான விடுதலையை எங்களுக்கு தாரும் சுவாமி. நம்பிக்கையோடு காத்திருக்கின்றோம். சிலுவை நாதர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.